ஒரு சில ஹீரோஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்தோ இல்லை ரொம்ப அடித்தட்டு மக்கள்ல இருந்தோ வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் விஜய் ஆண்டனி சார். அதுக்கு காரணமாக நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு மியூசிக் இன்ஜினியராக அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, அவருடைய ஆல்பமை எந்தெந்த இடத்துக்கெலாம் போய் கொடுத்து ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, அங்கே எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸை பார்த்துருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக அவர் வந்து ஒரு மியூசிக் இன்ஜினியர்லேருந்து எப்படி மியூசிக் டைரக்டர் ஆகிறாரு, மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமா அவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அங்கே ஒரு ஸ்டாராக மாறாரு, மறுபடியும் அங்கேருந்து கட் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு ஹீரோவாக மாறாரு, ஹீரோலேருந்து கட் பண்ணால் எப்படி ப்ரொடியூசராக மாறாருன்னா அவருடைய ஜேர்னியே மிகப்பெரிய ஒரு ஜேர்னி. ஒரு சில பேருடைய லைஃப்பை கேட்கும் போது தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக கண்டிப்பாக அவங்கள மாதிரி இருக்கணுன்றது நமக்கு தோணும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவாக தான் நான் விஜய் ஆண்டனி சாரை பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு அவருடைய 25வது படத்தை பண்ணுறாருன்னும் போது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், என்ன கண்டென்ட்டாக இருக்க போதுன்னு. அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகமானதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி அப்படின்ற டைட்டில் தான் இந்த படத்தை ஆரம்பித்தாங்க. கட் பண்ணிங்கன்னா சிவகார்த்திகேயனும் அதே பராசக்தி அப்படின்ற டைட்டிலில் வந்து அவருடைய இப்போது சுதா கொங்கராவுடைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த படத்தை கொண்டு வரார். 2 படமும் ஒரு இடத்துல கிளாஷ் ஆகுது. அப்போ டான் பிக்சர்ஸ் உள்ள வந்து நம்ம விஜய் ஆண்டனி சார்கிட்ட பேசி அந்த டைட்டிலில் மாற்றுறாங்க, சக்தி திருமகன். அண்டு இந்த சக்தி திருமகனுடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரபு. அவர் இதுக்கு முன்னாடி அருவி வாழ் அப்படின்ற படம் பண்ணியிருக்காரு. அருவியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிளாக் பஸ்டரான திரைப்படம். வாழும் கொஞ்சம் நல்லா ஓடின படம் தான். அப்படியே கட் பண்ணிங்கன்னா அந்த வாழ் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் எஸ்கே ப்ரொடக்ஷனில் உருவான படம். இது என்னடா இது, ஓவராலாக எஸ்கேக்கு எதிராக இந்த ஒரு டீம் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கருத்துலாம் இல்லை. பட் என்ன இருந்தாலும் இந்த படம் ரெடி ஆகும் போது என்ன டாக்ஸ் இருந்ததுன்னா, பராசக்தி படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ இந்த சக்தி திருமகன் படமும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அதையும் பிரேக் பண்ணி விஜய் ஆண்டனி அவர்கள் முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாருன்றதும் குறிப்பிட்டது. பட் என்ன இருந்தாலும் தொடர்ந்து இந்த ரைவல்ரி மாதிரி ஒன்று சோஷியல் மீடியாவில் உருவாச்சுல, அந்த உருவானதுக்கு அப்புறமாவே இந்த படத்தை மேலே இருக்க எதிர்பார்ப்பு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹை ஆயிடுச்சு. ஓகே, அப்போது ஒரு சிவகார்த்திகேயனுடைய படம் அண்ட் பெரிய ஹீரோஸ் நிறைய பேர் அந்த கதைக்குள்ளே இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இந்த படத்தை ரெடி பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்கனாலே இந்த படத்தோடைய கண்டென்ட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, இந்த படம் ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நான் இந்த படத்துக்குள்ளே போனேன். பயங்கரமான ஒரு படங்க. அண்டு நான் நிறைய பொலிட்டிக்கல் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அந்த பொலிட்டிக்கல் படங்களில் பொலிட்டிக்கல் அப்படின்ற அந்த கண்டென்ட்டை டச் பண்ணாமல் வேறு ஜோனில் எங்கெங்கேயோ போயிட்டுருப்பாங்க. ஒரு ரவுடியை சுற்றி ஒரு கதை போயிட்டுருக்கோம், இல்லை ஒருத்தர் ரிவெஞ்ச் ட்ராமா மட்டும் போயிட்டுருக்கோம், அப்படி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். பட் அந்த பொலிட்டிக்கலாக என்ன விஷயம், அங்கே என்ன ஸ்கேம் நடக்குது அப்படின்றத பெரிய அளவில் பேசவே மாட்டாங்க. ஒரு 2-3 வார்த்தையில் அது முடிச்சுட்டு போயிடும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஏரியாஸையும் டச் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேங்ஸ்டருடைய பிரச்சனையும் இருக்குது, ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவும் இருக்குது. கட் பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கலில் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, இங்கே யார் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இவன் சாதாரண ஆளுப்பா. எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலை நமக்கு நடக்கணும் அப்படின்ற பொழுது அங்கே இருக்க ஒரு புரோக்கர் அந்த வேலையை முடிச்சு தருவார். அந்த புரோக்கர் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தால் அவனால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் அவன் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுவான். அண்டு அவனுக்கு மேலே ஒரு கார்ப்பரேட் முதலாளி இருக்கார். அந்த கார்ப்பரேட் முதலாளிக்கு இவன் ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான்றது தெரிய வருது. அது ஒரு ஈகோவாக கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுது. அவனை முடிச்சு விடணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறது நடக்குதா, இல்லை நார்மலாக ஒரு காமன் மேனாக இருக்குது ஒரு புரோக்கர் நினைக்கிறது நடக்குதா இல்லையான்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளே. ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும், அதுவும் ஒரு கமர்ஷியல் படத்தில் இப்படி ஒரு கிரிப்பிங்கான ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளேவை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன். அதை பயங்கர பேக் பண்ணி தந்தார் அருண் பிரபு. அதுக்கு அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. எல்லா ஏரியாவும் எல்லா பாக்ஸையும் ரொம்ப அழகாக டிக் பண்ணியிருந்தார். விஜய் ஆண்டனியாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஓவராலாக நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் தேவையான அளவுக்கு ரொம்ப கரெக்டாக சரியாக இருந்தது. அண்டு விவேக் சார் கூட ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, விவேக் சாரோடைய மேனேஜர். அவருக்கும் இந்த படத்தில் ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஹரிணி நீங்கள் நிறைய திரைப்படங்களில் வந்து பார்த்துருப்பீங்க, முக்கியமாக அந்த லவ்வர் சூழலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களும் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய போர்ஷன் ரொம்ப அழகாக அமைச்சிருந்தது. இப்படி ஓவராலாக படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், அவங்க சொல்ல வந்த கருத்து, அவங்க நான் லீனியராக கொண்டு போன கதை, அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஆடியன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே பிக்சர் பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிடுது. அது இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு யார் சினிமோட்டோகிராஃபி பண்ணாரோ அவரே தான் வாழ் மற்றும் அருவி போன்ற படங்களையும் பண்ணியிருப்பார். அண்ட் எடிட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ எடிட்டரும் சினிமோட்டோகிராஃபரும் கரெக்டான ஒரு சிங்கில் இருந்தால் தான் ஒரு டேரக்டரை எதிர்பார்க்குற ஒரு கட்ஸ் வெளியில் வரும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாழாக இருக்கட்டும், அருவியாக இருக்கட்டும், அதில் ஒரு கட்டிங் பேட்டர்ன் இருக்கும். அது அந்த படத்துக்கு ரொம்ப தேவையான
உதவியாக இருக்கும், நம்மளை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் உள்ள இருக்காது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது சினிமோட்டோகிராஃபிலையும் எடிட்டிங்லையும், அது வந்து ஒட்டாமல் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது மிஸ்டேக்காக நான் பார்க்கும்போது அவங்க வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் லேக் விட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. படத்தில் வந்து கரண்ட் போர்ஷனில் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த இது மிஸ்டேக்கும் தெரில. கமர்ஷியலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி பயங்கர மாஸ் சீக்வன்ஸுக்குள்ளெல்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு படத்தில் எப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸு அந்த டீம் மிஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. அதையும் பயங்கர பவர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பயங்கரமாக மாறியிருக்கும். அண்ட் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி எஃபர்ட் போட்டு வேறு ஏதாவது புது ஐடியாலஜி அந்த ஃபைட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பயங்கரமான ஒரு கமர்ஷியல் படமாக வந்திருக்கும். அண்டு எப்பவுமே ஒரு கமர்ஷியல் படம்ன்ற வரும்போது நிறைய ஏரியாஸை வந்து நம்ம ஈஸியாக டிக் பண்ணலாம். டிக் பண்ணக்கூடிய ஸ்பேஸ்லேயும் இந்த கதை இருந்தது. எக்ஸாம்பிள் ஒரு சாங் நம்பராக இருக்கட்டும், அண்டு ஒரு 2-3 ஒரு லவ் சாங்ஸ் ஆகட்டும், இது எல்லாம் வந்து ஆடியன்ஸை வந்து ஒரு படம் ப்ரெஷராக பார்த்துட்டு இருக்கோம். நான் சொல்கிறது அந்த கண்டென்ட் அவ்வளோ ஹோல்டிங்காக இருக்கும்போது ஆடியன்ஸுக்கும் அந்த ப்ரெஷர் ஏற்படும்ல, அந்த ப்ரெஷரை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சாங்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகும். உடனே அங்கேருந்து நம்ம அந்த சீனை பீக்கில் கொண்டு போகலாம், அந்த படத்தை அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போகலாம். இவங்க வந்து ஓவராலாகவே இந்த கதையை பீக்லேயே பண்ணதுனால அந்த பீக்லேயே இருக்கிறது நமக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. நம்ம ஒன்று பிரேக் பண்ணி அந்த பீக் கொடுத்தா தானே அந்த ஹை நமக்கு ஃபீல் ஆகும். அந்த ஹை நமக்கு ஃபீல் ஆகாமல் அடுத்தடுத்து அப்படியே போகிறதுனால ஓகே இது நல்லா இருக்குது படம், பட் இந்த படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஃபேக்டர் என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆடியன்ஸை கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணி அடுத்தடுத்து அந்த சீனில் பீக் கொடுத்தீங்கன்னா தான் அந்த மேஜிக் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும். இந்த கதையில் அப்படி ஒரு மேஜிக் இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு ஐடியாவை பிளேஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணி அதை ஓவராலாக அந்த படத்தை பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய படத்தை வெறும் ஒரு ஹிட்டு படம் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே உட்கார வச்சாங்களோ அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் எனக்கு பார்க்கும்போது என்னப்பா மிரட்டிட்டாங்களேப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை போய் இப்படி மிஸ் பண்ணிட்டாங்களேன்ற ஒரு வருத்தமும் எனக்குள்ளே இருந்துச்சு. இந்த ஏரியாஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் பயங்கரமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். பட் என்ன இருந்தாலும் எனக்கு இப்பயும் ரொம்ப திருப்திகரமான ஒரு படம் தான் இந்த சக்தி திருமகன். இது தாண்டி நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதர் இன்டர்டாக நான் பிரவீன் கேஸ். பாய்.